ஓம் சிவசக்தி குமரா சண்முகநாதா சரணம் சரணம். குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு புதன். புதனாக பச்சை நிறம், பச்சை நிறத்துக்கான காரக கிரகமாக விளங்குறது புதன் தான். இந்த புதனை விஷ்ணு கிரகம்னு சொல்லுவாங்க. எதனால விஷ்ணு கிரகம் சொல்லுவாங்க? பச்சை மால் மலைமேனின்னு சொல்லுவாங்கல்ல, அதனால விஷ்ணு கிரகம்னு புதனை சொல்லுவாங்க. புதன் வித்யாகாரகன். வித்யம் என்றால் கல்வியை குறிக்கக்கூடியது. கல்விக்கான அதிபதியாக இருக்கிறது புதன் தான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புத்திசாலித்தனம். ஒருவருக்கு எந்த செயல் செய்தாலும் அதற்கு புத்திசாலித்தனம் இருந்தாதான் அந்த காரியம் வெற்றி பெறும். அப்படிங்கிறதுனால புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியதும் இந்த புதன் தான். கணிதம், கணிதத்துக்கான காரக கிரகமாகவும் புதன் தான் விளங்குறாரு. எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமலும் இந்த வாழ்க்கை நடைபெறது இல்லையா, அதனால கணிதம்ன்றதுக்கும் முக்கிய பங்கு புதன் வகிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஜோதிடம். ஜோதிடத்துக்கு மிக முக்கியமான காரக கிரகமா விளங்குறது புதன் தான். இந்த புதன் வலுத்தவர்கள் தான் ஜோதிடத்துல புலமை பெறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா வியாபாரம். எதுக்கு வியாபாரத்தை கொண்டாந்து புதனுக்கு வச்சாங்கன்னா, இத தொழில் ரீதியா சொல்லக்கூட செட்டியார் கிரகம்னு புதனை அழைக்கிறாங்க மூல நூல்கள்ல. இதனால வியாபாரத்தை குறிக்கக்கூடியதும் இந்த புதன் தான். இந்த புதன் வலுத்தவர்கள் வியாபாரம், ஜோதிடம், கணிதம், கல்வியில மேம்பட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.